என்ன இது? எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னே தெரியல. ஸ்டார்டிங் பார்த்தப்போ பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பழக பழக எனக்கு ஒத்து வர மாதிரியே தெரியலையே. இந்த ஒரு நாளைக்கே இப்படின்னா இன்னும் லைஃப் ஃபுல்லாக ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அட்ஜஸ்ட் கூட எதுக்கு பண்ணணும்? நம்மளுக்கு பிடிச்ச லைஃப் தானே நம்ம வாழணும். வீட்டில் வேற அப்பாவும் அம்மாவும் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ நான் போய் வேண்டான்னு சொல்லிட்டா என்ன தப்பாக நினச்சிக்குவாங்களோ? ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணட்டோன்னே தெரியலையே. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு மேலே எனக்கு தனிப்பட்ட ஈர்ப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ அப்பா அம்மா பார்த்துருக்காங்க, வெறும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு மேலே விருப்பம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு நினைச்சாலே தலை வலிக்குது. சரி, இதை பற்றி நம்ம வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை விட்டுட்டு ஆஃபீஸ் வேலையை கண்டினியூ பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இது என்ன, விஷ்ணு எடுத்துகிட்டு வர சொன்னா மது எடுத்துகிட்டு வராங்களா? இவங்களது வேற ஒரு பக்கம் எனக்கு தலைநோவு. எஸ் கமின். எஸ் மது. சார், நீங்கள் கேட்ட ஃபைல். எஸ், கொடுங்க. தேங்க்யூ மது. யூ மே கோ நவ். சார். யூ மே கோ நவ். சார், நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் இப்போவே பேசணும். மது. என்ன கிரிஷ், ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன அவாய்ட் பண்ணுறீங்க? ஹலோ மது, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆஃபீஸ். பிஹேவ் யோர் செல்ஃப். போதும் சார், நான் பிஹேவ் பண்ணதெல்லாம் போதும். சார் என்ன சார், போதும் கிரிஷ். என்னை வெறுப்பேற்றுறதுக்காகத்தானே இந்த பொண்ணு பார்க்குற ட்ராமா எல்லாம். என்ன மது, என்ன பேசுற நீ? உன்னை எதுக்கு நான் வெறுப்பேற்றணும்? நான் எதுக்கு உன் முன்னாடி ட்ராமா பண்ணணும்? நிஜமாவே எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க பார்த்த பொண்ணு தான் அது. ஓஹோ, அப்படியா? என்ன பொண்ணு பிடிச்சிருக்கோ? ரொம்ப அழகா இருக்கா இல்ல? மது, ஏன் இப்படி நடந்துக்கிற? அப்புறம் வேற எப்படி நடந்துக்கிட்டோம்? எத்தனை தடவை நான் ஒரு பொண்ணா இருந்து வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன், நான் உங்களை விரும்புறேன்னு. ஆனா நான் உன்னை விரும்பலையே. அதான் ஏன்? இது என்ன கேள்வி மது? ஏன் விரும்பலன்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? நான் உங்களை விரும்புறேனே, அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் என் மேல விருப்பம் வரல? நீ விரும்பினா எனக்கு விருப்பம் தன்னால வரும்னு எதனா இருக்கா என்ன? நீங்க வேணும்ட்டே தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. மது, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு உங்க மேல அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. அதான் ஏன்? ஏன்னா என்ன சொல்லட்டும் மது? ப்ளீஸ் மது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. கிரிஷ், இன்னைக்கு நேத்து இல்ல, 5 இயர்ஸா நான் டிஸ்டர்ப்டா தான் இருக்கேன். நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சே என்ன தவிர்க்கிறீங்க. இல்ல மது, நான் உங்களை தவிர்க்கல. எனக்கு எந்த சிச்சுவேஷன்லயும் உங்க மேல லவ் வரல. அதானே, என் மேலாம் எப்படி வரும்? நாங்க ஏழப்பட்டவங்க, நீங்க பெரிய கோடீஸ்வரங்க. ஷட் அப் மது. இந்த பணத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளு நான் கிடையாது. நான் விரும்புற பொண்ணு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அது நான் விரும்பியிருந்தா, மனசார விரும்பியிருந்தா இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குற ஆளு நான் கிடையாது. அப்போ என் மேல லவ் வரவே வராதா? எனக்கு சான்ஸே இல்லையா? மது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு உங்க மேல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. என்னை எப்படி கெஞ்ச வைக்கிறீங்கல்ல? ஏன் உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தின்னா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் யார்கிட்டயும் போய் பேசுனதில்லை. நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட், லாஸ்ட்டும் நீங்கள் தான். மது ப்ளீஸ், ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க நீங்க. நான் வேணும்னா வீட்டில் அப்பா கிட்ட வந்து பேசவா? என்னன்னு பேச போறீங்க? உங்கள் பொண்ணு என்ன விரும்புகிறா, என்னை கட்டிக்கிறேன்னு சொல்கிறா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வந்து சொல்ல போறீங்களா? இல்ல, அது வந்து உங்களுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லட்டுமா? அதுக்கு என்ன சாவடிச்சிடுங்க. மது. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து உங்களை விரும்புறேன்னு சொல்றா, அந்த பொண்ணுக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்க. நல்லா இருக்கு உங்க நியாயம். ஐயோ மது, நான் என்ன செய்யட்டும்? எனக்கு உங்க மேல லவ் வரல. ஓ அப்படியா? சரி சரி, நான் ஒரு முட்டாள். நான் நினச்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்லியிருந்துருக்கூடாதா இருந்துச்சு. நான் என் மனசுலேயே வச்சுருந்தா நல்லா இருந்துச்சு.
இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் இப்படியெல்லாம் பேசினேன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் எங்கள் அப்பா என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. தினமும் உங்களை பார்க்குற ஒரு சந்தோஷம்னா எனக்கு இருக்கட்டும். அதையும் நீங்கள் கெடுத்துடாதீங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, கடைசி வரைக்கும் நான் உங்களை பண்ணின்னு தான் இருக்குவேன். உங்கள் டைமை இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஐம் சாரி. மது, மது, அட கடவுளே, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. ஒண்ணு கூட சரியா போக மாட்டேங்குது. என்ன இந்த மது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. ஐயோ, என்ன இவ்வளவு விரும்புறாளா? ஐயோ, என்ன செய்யட்டும் நானு? பார்க்கவே எனக்கு மனசெல்லாம் ஏதோ பண்ணுது. எவ்வளோ மோசமாக இருக்காங்க பாரு. என்னோட ஃபீலிங்கை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. மது, 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 எதுக்கடி அழுவுற? ஒன்றும் இல்லை பூஜா, வேலையை பாரு. இங்கே பாரு, இந்த ஆஃபீஸில் தான் நீ எனக்கு மேடம், ஆனால் நீ என்னோட ஃப்ரெண்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. சாருக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்களாண்டி. அதுக்கு என்ன இப்போது? அது தெரிஞ்ச விஷயம் தானே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடக்க தான் போகுது. அதுக்கு நீ எதுக்கு அழுவுற? நீ ஏதாச்சும் சண்டை போட்டியா? இல்லை சார் எதனா உங்ககிட்ட ரேஷன் நடந்துக்கிட்டாரா? நான் அவரை நல்லா திட்டி விட்டுட்டேன். என்ன நீ திட்டினியா? அது அவர் கேட்டு சைலண்ட்டாக இருந்தாரா? ஆமாம், எனக்கு மனசு கேட்கல, அதான். நீ ஒரு முட்டாள், படித்த முட்டாள்னு அடிக்கடி நிரூபிக்கிற. உனக்காகவே உன்னோட ஆன்சருக்காக உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி அலையிறாங்க அந்த விஷ்ணு சார். அவரை விட்டுட்டு நீ எதுக்கடி இப்படி இருக்க? எனக்கு விஷ்ணு மேலே அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லடி. அப்போ சாருக்கு மட்டும் உன் மேலே அந்த மாதிரி எண்ணம் வரணும்னு என்ன இருக்குது? நீ மட்டும் லவ் பண்ணால் போதுமா? அவர் பண்ண வேண்டாவா? இது விஷ்ணுக்கும் பொருந்தும் தானே. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு புரியலையா முட்டாள்? அன்பே வராத ஒரு இடத்துல எதுக்கு உன்னோட அன்பை போய் நீ கொட்டுற? ஆனால் விஷ்ணு அப்படி கிடையாது. உனக்கு தேவையான அன்பு அங்கே இருக்குது. நல்ல யோசனை பண்ணு. இப்படி உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. அவங்கெல்லாம் பணக்கார இடம். என் மனசு கேட்கலடி, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். நீயே சார்கிட்ட சொல்லிடு. ஏய் வேண்டாடி. ஏன்? இல்லை பூஜா, ஐ வாண்ட் டு பி அலோன். நான் வீட்டுக்கு போகிறேன். சரிடி, பார்த்து எந்த தப்பான முடிவும் எடுக்க போவாத முட்டாள். நாளைக்கு பார்க்கலாம். உனக்காக நான் நாளைக்கு வெயிட் பண்ணின்னு இருக்குவேன். சரிடி, நான் வரேன். என்ன பூஜா மேடம், உங்க ஃப்ரெண்டுக்கு லவ் ஃபெயிலியர் போல? ஏன் மனு, நீங்கள் வேற. அவளே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கா. நீங்கள் ஏன் வேற கலாய்க்கிறீங்க? இல்லை பூஜா மேடம், இருக்கிறத தானே சொன்னேன். அந்த மது மேடம்க்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. என்னத்த செய்ய? பூஜா, மது எங்கே காணோம்? சார் அவங்க இப்போ தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட நல்லா பேசிட்டு வந்தாங்க. தெரியல சார், அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு போயிட்டாங்க. ஓ அப்படியா? சார் ஏதாச்சும் நெகட்டிவாக சொல்லிட்டாரோ? சரி, எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம். எங்கடா நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் வரலையா? இல்லடா மச்சான், எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி போட்டோம் விடுடா. நான் பிரியாணி எடுத்துகிட்டு வரேன்ல, அப்போ எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன். நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம். சரிடி ஸ்ரீ. மச்சா ராக்கி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. அப்புறமா வந்துட்டு போ. என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படிதான். டே மனோ, இதனா என்கிட்ட மறைக்கிறியாடா? உன்கிட்ட போய் ஏதாச்சும் மறைக்க முடியுமா? நீ யாரு? அதுதானே, அந்த பயம் இருக்கட்டும். டே ராக்கி, வர வர இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பீஸாவே நல்லாலடா, காஞ்சி போன மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக ஜீரணமும் ஆகாதுடா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், இனி இந்த பக்கம் வர வேண்டாம். டே அப்போ காஃபி எங்கே குடிக்குவோம்? சரிடி, காஃபி குடிக்க மட்டும் வரலாம். சரிடா, வீட்டுக்கு போகலாமா? அத்தை பாயசம்லாம் செஞ்சு வச்சுருக்குவாங்கடா, சீக்கிரம் போகலாம் வாடா. சரிடி போலாம், இரு. வினோத், மனு, பாய்டா, நாளைக்கு பார்க்கலாம். சரிடி ஸ்ரீ, பாய். ஸ்ரீ நீ முன்னாடி போயினுரு, இப்போ வந்துடுறேன். இல்லை, நான் இங்கே தான் இருக்குவேன். போடி.
முடியாதுடா. நாங்கள் பாய்ஸை தானே சீக்ரெட் பேசுவோம், நீ என்ன இங்கே கேர்ள்? போ. உன்னை வா அத்தைக்கிட்ட சொல்கிறேன். ஆ சரி சொல்லிக்க போ. என்னங்கடா என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான், நீ உஷாராக இருந்துக்கோ அவ்வளோதான். ஏண்டா என்னாச்சு? உங்கள் அத்தை பொண்ணு இருக்காளே, அப்பா. யாரு? கிருத்திகாவா? ம் ஆமாடா. ஏன் என்னாச்சு மச்சான்? மச்சான் உன் முகத்துக்காகத்தான் பார்க்குறோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப ஓவரா போறாடா. ஏண்டா என்ன ஏதாச்சும் சொல்லிட்டாளா? ஆமாடா, அந்த ஸ்ரீ அவ்வளோ கேவலமா பேசுறா. அது ஒரு லூஸு, அப்படிதான்டா. என்னடா இப்படிதான் சாதாரணமா சொல்ற? அதுக்குன்னு அவள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுன்னு விட்டுருவியா? என்னடா பண்ணட்டும், நம்ம எதனா ஒன்று சொல்ல போனா அதை டபுளாக அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி இன்னும் குடும்பத்தில் தாண்டா பிரச்சனை. உன்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டோம்டா, எங்ககிட்டயும் அப்படியே பேசுறதா? எப்படி எடுத்து பேசுறா தெரியுமாவோ? டேய் சாரிடா, அவளுக்காக நான் சாரி கேட்குறேன். நீ ஏன் மச்சான் அவளுக்காக சாரி கேட்குற? வீட்டில் ஏதாச்சும் அவளை கட்டி வைக்கிற ஐடியா இருக்கா என்ன? சேச்சா அதெல்லாம் இல்லைடா. நீங்கள் ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவள் என்னோட ரிலேட்டிவ். என்ன பண்ணுறது, நடுவில் நான் தான் அல்லாடுறேன். சரி அவள் பேசுனது பிடிக்கலடா, அவ்வளவுதான். அவளுக்கும் எங்களுக்கும் என்ன உறவா ஓட்டா? எங்களை மாதிரியே அவளும் ஒரு ஸ்டூடெண்ட், அப்போ எங்களை மாதிரியே தானே நடந்துக்கணும். ஆமாடா, அவள் கொஞ்சம் அப்படிதான். ஈகோ பார்க்குவா, ஸ்டேட்டஸ் பார்க்குவா. உங்கள் ரெண்டு பேரையும் திட்டி கிழிச்சு தொங்க விட்டுட்டா. அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன். சாரிடா. டேய் உன்னோட சாரிக்காக வாடா உன்னை கூப்பிட்டேன். ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவள் பேசுனது சரியில்லை, அதனால தான். அதுவும் ஸ்ரீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவளை இப்படி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆமாடா, அப்போவே கூட கொஞ்சம் ரேஷாகவே தான் பேசிட்டான். அவளை இப்போ தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டுன்னு வந்தேன். திரும்பியும் இது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரிடா, அவள் அங்கே வெயிட் பண்ணுற தனியா போ. ஓகேடா மாப்பிள்ள, நாளைக்கு பார்க்கலாம். பாய்டா. சரி வாடா, நம்மளும் அப்படியே கிளம்பலாம். சார், என்ன சார் ஏதாச்சும் வேணுமா? இல்லை விஷ்ணு, எனக்கு தலை கொஞ்சம் வலியாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓ அப்படியா சார், சரி. ஆமாம், மது எங்க? சார் அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். என்ன ஆச்சு? உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை சார், என்கிட்ட எதுவும் சொல்லலை. பூஜை கிட்ட தலைவலின்னு சொல்லிட்டு அப்போவே கிளம்பிட்டாங்களாம். ஓ அப்படியா, சரி விஷ்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடறேன். நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் விஷ்ணு. இட்ஸ் ஓகே சார். ஹலோ கிரிஷ், நான் அப்பா பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு நைட் வீட்டில் இருப்போம்ப்பா. நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, மோனிஷாவை மீட் பண்ணியாப்பா? என்னாச்சு? 2 பேரும் பேசிக்கினீங்களா? உனக்கு பிடிச்சிச்சா? அப்பா அது என்னப்பா கிரிஷ், பிடிக்கலையா? இல்லைப்பா. என்ன, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அது அப்படி இல்லைப்பா. நான் உங்ககிட்ட அம்மா கிட்ட எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எந்த முடிவும் எடுக்கணும். எங்களோட முடிவெல்லாம் எதுக்குப்பா? வாழ போகிறது நீ தானே, நீ தான் டிசைட் பண்ணணும். என்னவா இருந்தாலும்ப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம வீட்டில் பேசி இது என்ன ஏதுன்னு முடிவெடுக்கலாம். இந்த விஷயத்தில் என்னால் தனியாக முடிவு எடுக்க முடியாதுப்பா. சரிப்பா, உன்னோட விருப்பம். அப்பா, என்ன கிரிஷ், என் மேலே ஏதாவது வருத்தமா? சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உன் மேலே வருத்தப்பட என்னப்பா இருக்கு? இல்லை, ஒரு மாதிரி பேசுறீங்களே, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசலாம். ராஜி 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 இங்கே வா. என்னங்க, ஒரு நிமிஷம் வரேன். என்ன, எதுக்கு இப்படி விடாமல் கூப்பிட்டுனே இருக்கீங்க? வேலை இருக்குல்ல. அது இருக்கட்டும், எங்கே நம்ம பொண்ணை காணோம்? என் ஃப்ரெண்டோட பையனை பார்த்துட்டு வரேன்னு போனா, இன்னும் ஆளையே காணோம். ஒழுங்காக பேசிட்டு வருவாளோ இல்லை ஏதாவது 7 எழுத்துன்னு வரப்போறாளோ தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். ஒழுங்காக தான் பேசிட்டு வருவா. இங்கே பாரு ராஜி, நம்மளை விட பெரிய இடம். இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு ஒத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பிஸ்னஸ்லேயும் சரி, சோஷியல் லைஃப்லேயும் சரி, எல்லா விதத்துலேயும் நம்ம லைஃப் செட்டில். உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி வை. எக்கு தப்பா ஏதானா பண்ணா
அவ்வளவுதான், வீட்டை விட்டு துரத்திடுவான் அவளை. செலவு பண்ண சல்லி பைசா தரமாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வான்னு அனுப்பியிருக்கேன். ம், சரி சரி. எதுக்கும் ஒரு முறை என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன். உன் பொண்ணை நம்ப முடியாது. சரி, என்னமோ பண்ணுங்க போங்க. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அவ இஷ்டம். நான் சொல்றது இந்த வீட்டில் யார் கேட்குறா? பைத்தியக்கார மாதிரி புலம்ப வேண்டியது தான். இதுங்களை மேய்க்கிறதுக்கு 4 எருமை மாடை மேய்ச்சிட்டு போயிடலாம். மேய்க்கிறது தானே, யார் வேண்டான்னா? எல்லாம் என் நேரம். ஹலோ பிரகாஷ், நான் தான்டா. ஹலோ. சக்தி சொல்லுடா. நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், நீயே கால் பண்ணிட்ட. என்னடா, என்ன ஆச்சு? ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சா இல்லையா? இல்லடா சக்தி, நான் இன்னும் வீட்டுக்கு போகல, இங்கே ஊரில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புவேன். உன் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாச்சும் விசாரிச்சியாடா? இல்லைடா, நான் எதுவும் ஃபோன் பண்ணல. வீட்டுக்கு போய் கலந்து பேசி என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ம், சரிடா. என் பொண்ணு கொஞ்சம் வாள் துடுக்குதனமாக எதனா பேசுவா. அப்படி எதனா பேசியிருந்தா ஏதோ மனசில் வச்சுக்காதன்னு சொல்லுடா மாப்பிள்ளைக்கு. சரி சரிடா, மாப்பிள்ளையாவே ஆக்கிட்டியா அவனை? ஆமாடா, மாப்பிள்ளைய விட்டு கொடுக்க மனசு வருமா? சந்தோஷம்டா. அவனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிடா பிரகாஷ், வச்சிடுறேன். ம், சரிடா. இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா போதும். நானும் பிரகாஷும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க சம்மந்தியாக ஆயிடுவோம்.